ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்துங்க. உருளைக்கிழங்கு தோல் சீவி போட்டு பச்சை பட்டாணி போட்டு மஞ்சத்தூள், எண்ணெய், பெருங்காயத்தூள் போட்டு 3 விசில் விட்டுக்குங்க. அது தனியாக வச்சுட்டு வானல் அடுப்பில் பற்ற வச்சு வானல் வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு போட்டு பொரியிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பூண்டை இடித்து வச்சுக்கிங்க. பூண்டு நல்லா வதங்கணும். பச்சை வாசனை வரக்கூடாது. பூண்டு இப்போயே நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா இந்த டைமில் வேறு பச்சை பூண்டு தான் அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் நல்லா நசுக்கி வதக்கிடுங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வதங்கிடுச்சான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, உங்களுக்கு தெரியும்ல தக்காளிலாம் அப்படியே கலர் மாறணும். அது மாறுற வரையும் வெயிட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரத்தூள், கரம் மசாலா தூள், காஷ்மீரி தூள், நம்ம வீட்டு மிளகாத்தூள் லைட்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் வரக்கூடாது. அதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு கிண்டுங்க. கிண்டி நல்லா கொஞ்சம் மசீலாகவே இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த இதுக்கு நல்லா கிண்டிட்டு அதுக்குள்ளே தேங்காவை உடச்சி பீஸ் போட்டு அழகாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஓட்டி வச்சுக்கிங்க. தெரியுதா எப்படி இருக்குன்னு? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நம்ம தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், ரசம், முருங்கைக்கீரை இதுக்கெலாம் வச்சு தொட்டுக்க சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மசாலா தோசை இதை வச்சு கூட மசாலா தோசை செய்யலாம். தோசை சுட்டுட்டு மேலே மசாலாவை தடவி சுட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும்.